அண்மை செய்தி. மதுரையில் விவசாயி குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரம் தொடர்பாக சிறப்பு சார்பு ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். துறை ரீதியான நடவடிக்கைக்கு மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் விவசாயி குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மதுரையில் பூ விவசாயிகளை அநாகரிகமான வார்த்தைகளில் பேசிய எஸ்எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மதுரையில் பூ விவசாயிகளை அநாகரிகமாக பேசிய விவகாரத்தில் எஸ்எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம். மதுரையில் விவசாயி குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்துல சிறப்பு சார்பு ஆய்வாளரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்து உத்தரவிட்டுள்ளார் காவல் ஆணையர் லோகநாதன். மதுரை கூடல்புதூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பறவை சோதனை சாவடியில நேற்று அங்கு பூக்களுடன் வாகனத்தில், அதாவது குட்டி யானையில பூக்கள் ஏற்றி கொண்டு வாகனத்தில் வந்த போது திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டை பகுதியை சேர்ந்த விவசாயிகள் அவர்கள் மதுரைக்கு கொண்டு வந்து பூக்களை விற்பனை செய்வது வழக்கம். அப்படி வரும்போது அந்த வேனை மறித்து அவர்களுடன் சரக்கு வாகனத்தில் வந்தவர்களுடன் ஆபாச வார்த்தையில் சிறப்பு எஸ்எஸ்ஐ, அதாவது சிறப்பு சார்பு ஆய்வாளர் என்று கூறக்கூடிய தவமணி என்பவர் அவர்களுடன் ஆபாசமாக பேசிய ஆடியோவானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதில் செருப்பை கொண்டு அடிப்பேன் எனவும் அதோடு ஆபாசமாகவும் பேசிய அந்த பரபரப்பான வீடியோ சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவிய நிலையில் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் சமூக வலைதளங்களில் வந்தது. இதை அடுத்து காவல் ஆணையர் லோகநாதன் உடனடியாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் அவரை நேரடியாக அழைத்து விசாரணை செய்த நிலையில் தற்போது அவர் சஸ்பெண்ட் செய்து மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவிட்டிருக்கிறார். சிறப்பு சார்பு ஆய்வாளர் மீது துறை ரீதியான விசாரணையும் மேற்கொள்ளவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது பூக்களை, மலர்களை மதுரைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் விவசாயிகள் மீது இது போன்ற அடிக்கடி அந்த சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய காவலர்கள் தரக்குறைவாக பேசுவது வாடிக்கையாக இருப்பதாகவும் விவசாயிகள் தரப்பில் கூறியிருக்கிறார்கள்.